Hello everyone, welcome all to this video. இன்னைக்கு வீடியோவில் நம்ம the second sex அப்படின்ற டாபிக் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த செகண்ட் செக்ஸ் அப்படின்றது வந்து இட் இஸ் அ புக். இதை வந்து சைமன் டி பீவேர் அப்படின்ற ஒரு ஆத்தர் தான் ரைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த புக்கு வந்து எந்த இயரில் பப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்னா 1949. கமான், இந்த புக்கில் அவங்க என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த சைமன் டி பிவேர் அப்படின்றவங்க வந்து ஒரு எக்ஸிஸ்டென்ஷியலிஸ்ட், அதாவது ஒன் ஹூ பிலீவ்ஸ் த philosophy of individual freedom, responsibility and the search for meaning in a seemingly absurd world. அதாச்சும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது இண்டிவிஜுவல் ஃப்ரீடம், ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் இந்த உலகத்தில் வந்து லைக் ஒரு பொறுப்பு இருக்கும். அவங்களுக்கு வந்து சம் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் லைஃப் குறித்து இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். தென் வந்து இந்த அப்சர்டான வேர்ல்டு, அதாச்சும் சரியில்லாத இந்த உலகத்தில் கூட அவங்க வந்திருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற இந்த மாதிரியான விஷயங்களை குறித்து பிலீஃப் வச்சுருக்கவங்க, இந்த மாதிரியான விஷயத்தை பற்றின சம் ஃபிலாசபிஸை பேசுகிறவங்க, இவங்கெல்லாம் தான் எக்ஸிஸ்டென்ஷியலிஸ்ட் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஸோ நம்ம சைமன் டி பீவேர் கூட அந்த மாதிரி ஒரு எக்ஸிஸ்டென்ஷியலிஸ்ட் ரைட்டர் தான். இவங்க வந்து ஃப்ரம் 1908 வருஷத்துலேருந்து 1986 இந்த இயர் வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு லைஃப் லாங் ரிலேஷன்ஷிப் வந்து ஜெயின் பால் சார்ட்ரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரோட இருந்திருக்கு. அதாவது இது ஒரு மேரிட் ரிலேஷன்ஷிப் கிடையாது, இவங்களுக்கு வந்து சில்ட்ரனும் யாரும் கிடையாது. பட் ஆனால் இவங்க ஒரு ஓப்பன் ரிலேஷன்ஷிப்பில் ஜீன் பால் சார்ட்ரே அப்படின்றவங்களோட இருந்திருக்காங்க. அண்ட் இப்போ வந்து இந்த புக்கில் 2 வால்யூம்ஸ் தான் வந்து டிவைட் ஆகியிருக்கு. ஸோ ஒவ்வொரு வால்யூம்லேயும் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த செகண்ட் செக்ஸ் அப்படின்றது மேஜராக எந்த விஷயத்தை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா, ஹியூமன் ஹிஸ்ட்ரி ஃப்ரம் அ ஃபெமினிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ். அதாவது ஒரு ஃபெமினிஸ்டோடைய கண்ணோட்டத்திலேருந்து பார்க்கும்போது ஒரு ஹியூமன் ஹிஸ்ட்ரி எப்படி இருந்திருக்கு, ஸோ எப்படிலாம் வந்து அந்த காலத்தில் மனிதர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுடைய தாட்ஸ் எப்படி இருந்திருக்கு, அவங்க என்னென்ன பிலீஃபை வச்சுருந்துருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்னா, உமன் கன்ஃபைன்மெண்ட், அதாவது உமனை வந்து எப்படி வரையறுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள். அண்ட் தென் வந்து கல்ச்சுரல் மித்ஸ் சரௌண்டிங் உமன். ஸோ உமனை சுற்றி இருந்த அந்த கல்ச்சுரல் மித்ஸ், கட்டுக்கதைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன். அண்ட் தென் த சப்மிசிவ் பொசிஷன்ஸ் உமன் ஆர் ட்ராப்டு வித்தின். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, உமன்ஸ் வந்து ஒரு அடிப்பணிந்த நிலையில் வந்து அவங்க சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பற்றியெல்லாம் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஆல்தோ ரொம்ப ஓப்பனாக வந்து சைமன் டி பீவேர் வந்து என்ன விஷயத்தை ஸ்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த புக்கை வந்து அவங்க ரைட் பண்ணும்போது, ஐம் நாட் ரைட்டிங் அ ஃபெமினிஸ்ட் ஒர்க், ஷீ டஸ் ஸ்பீக் அபவுட் மேல் கல்ச்சுரல் ஹெஜிமனி இன் த சொசைட்டி. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் ஒர்க்கை வந்து நான் ரைட் பண்ணல, நான் வந்துட்டு இந்த கல்ச்சுரலில் இருக்கக்கூடிய மேல் ஹெஜிமனி, அதாவது ஆண் மேலாதிக்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ இதை பற்றி, இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய மேல் கல்ச்சுரல் ஹெஜிமனியை பற்றி தான் நான் வந்து பேச போகிறேன் இந்த புக்கில். அந்த மாதிரியான விஷயங்களை தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேனே தவிர்த்து நான் ஒரு ஃபெமினிஸ்ட் ஒர்க்கை வந்து கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வால்யூமில் பார்த்தீங்கன்னா உமன்ஸ்னுடைய ஹிஸ்ட்ரியை பற்றியும் கல்ச்சுரல் மித்ஸை பற்றியும் பேசப்பட்டிருக்கு. அண்ட் செகண்ட் வால்யூமில் வந்து ரியல் லிவ்டு ஸ்டேட் ஆஃப் உமனோட பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஓல்டன் டைமில், அதாவது சைமன் டி பீவேர்லாம் இந்த புக்கை ரைட் பண்ணும்போது சொசைட்டியில் வந்து எப்படி இருந்திருக்காங்க, உமனோட சுச்சுவேஷன் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு கேட்டால், உமன் வந்து பிறக்கும் போது எந்த ஒரு உமனுமே அவங்க ஒரு உமனுடைய குவாலிட்டிஸை கொண்டுட்டு வரல. அதாச்சும் எப்படி ஒரு பாய் சைல்டு பிறந்துச்சோ அதே மாதிரி ஒரு கேர்ள் சைல்டும் பிறந்திருக்காங்க. பட் ஆனால் வளரும் போது வந்துட்டு ஒரு கேர்ளுக்கு ஃப்ரம் டீனேஜ்லேருந்தே அவங்களுக்கு வந்து ஒரு சபார்டினேஷனாக இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துட்றாங்க. அதாவது நீ அடிபணிந்து தான் போகணும் எல்லா விஷயத்துக்கும், தென் ஒரு மேனை வந்து டிபெண்ட் பண்ணி தான் வந்து சின்ன சின்ன விஷயத்துலையும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வளரும் போது அந்த சூழ்நிலையே அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்து, அவங்களுக்கு ஈவன் ஃபேமிலியில், சொசைட்டியில், எல்லா இடத்துலையுமே வந்து அவங்கள அந்த மாதிரி டீச் பண்ணி தான் வந்து வளர்க்குறாங்களே தவிர்த்து, ஒரு உமனுக்கு வந்து இன்பார்ன் குவாலிட்டியாக எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் எல்லா பேர்டனும் எடுத்து போட்டு செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம்
அவங்களுக்கு வந்து கிடையாது. இது எல்லாமே வந்து சொசைட்டி அண்ட் அந்த ஃபேமிலி வந்து அவங்களுக்கு கொடுத்த ஒரு ப்ரெஷர்னால் ஏற்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தென் டி பீவர் வந்து ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் டிக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ தட் அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, எப்படி மேன் வந்து உமனை அப்ரெஸ்ஸாக வச்சுட்டு இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் அது வந்து புரிய வருது. அதாவது ஓல்டன் டேஸில் வந்துட்டு மேன் தான் ஒரு சப்ஜெக்டிவ் ரோலை ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ உமனை வந்து அவங்க ஒரு மியர் ஆப்ஜெக்ட் மாதிரி தான் வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. அண்ட் தென் மேனை பொறுத்த வரைக்கும் உமன் வந்து ஒரு ப்ரே மாதிரி, ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபேக்ட்ஸ் அண்ட் மித்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து அவங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இன் திஸ் பார்ட் டி பீவர் என்டர்ஸ் பயாலஜி, சைக்கோ அனலைசிஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம். ஸோ இதை பற்றியெல்லாம் அவங்க வந்து சர்ச் பண்ணுறாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கேதர் பண்ணுறாங்க. ஸோ தட் வந்து இந்த ஜெண்டர் இன்ஈக்வாலிட்டி எப்படி ஃபார்ம் ஆச்சு, ஸோ இதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய இன்சைட்ஸும் வந்து அவங்களுக்கு கிடைக்கிது. ஸோ இதில் இப்போது பயாலஜிக்கலாக நம்ம பார்த்தோன்னா, ரொம்ப ஓல்டன் டேஸ்க்கெல்லாம் நம்ம போனோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து ஈவன் மேன் எப்படி ஒரு வேட்டைக்கு போயிருப்பாங்களோ ஹண்டிங்க்கு, சேம் அந்த மாதிரி உமன்ஸ் கூட வந்து அப்போது ஹண்டிங்க்கெல்லாம் போயிருக்காங்க. பட் எப்போ இந்த ப்ரெக்னன்சி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்ததோ, அப்போ வந்து உமனுக்கு பாடிக்கு ஒரு ரெஸ்ட்டு தேவைப்பட்டுச்சு. அண்ட் அவங்களுடைய பேபியை வந்து அவங்க நல்லபடியாக அந்த பேபிக்கு பர்த் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் அவங்க வந்து கொஞ்சம் வீட்டிலே இருக்க ஆரம்பித்தாங்க. ஸோ தட் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்துட்டு மேனை டிபெண்ட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்படி தான் வந்து அந்த இனிஷியலாக பயாலஜிக்கல் பிரகாரமும் ஒரு உமன் வந்து மேனை எப்படி டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்றதுக்கான ஸ்டார்டிங் வந்து இதுதான் சொல்கிறாங்க. தென் வந்து சைக்கோ அனலைசிஸ். இது என்ன அப்படின்னா வந்து, இப்போது பாஸ்ட்டில் நம்ம வந்து என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தோமோ அதை வச்சு தான் நம்மளோட ப்ரெசண்ட் வந்து ஷேப் ஆகும் அப்படின்றது சைக்கோ அனலைசிஸ்ன்ற டேர்மில் சொல்கிறாங்க. தென் வந்து ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம். இது வந்து நம்ம காரல் மார்க்ஸ் இருக்கார் இல்லையா, அவருடைய மார்க்சிசம் அப்படின்ற ஒரு கோட்பாடு, அந்த தியரியில் வரக்கூடியது. ஸோ நிறைய இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அவங்க ரீட் பண்ணி, ஸோ இதிலெல்லாம் அவங்க வந்து சம் நாலேஜை கெயின் பண்ணி அவங்க வந்துட்டு ஃபர்தராக உமனோட ஸ்டேட் வந்து எப்படி சேஞ்ச் ஆகணும், என்ன கிடைச்சா உமனுடைய பொசிஷன் வந்து சொசைட்டியில் மாறும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, these areas of study takes women inferior density for granted. அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது உமன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு இன்ஃபீரியராக வந்து அவங்க இருந்திருக்காங்க அப்படின்றது தெரியுது. அண்ட் இதை வந்து எல்லாருமே ஒரு கிராண்டடாகவும் வந்து ட்ரீட் பண்ணியிருந்திருக்காங்களே தவிர இதுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷனே வழங்கப்படலை, ஒரு நியாயமே வந்து இதுக்கு கொடுக்கப்படலை அப்படின்றது இன்னுமே சர்ப்ரைசிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. தென் ஹவு டஸ் த மேல் கல்ச்சுரல் ஹெஜ்மனி ஒர்க் இன் சொசைட்டி அப்படின்ற ஒரு கொஷினுக்கு இவங்க அழகாக வந்துட்டு ஒரு ஆன்சரும் கொடுக்குறாங்க பாருங்கள். அதாவது எப்படி ஒரு ஆண் மேலாதிக்கம் வந்து சொசைட்டியில் இருந்திருக்கு அப்படின்றத பார்த்திங்கன்னா, பை கன்ஃபைனிங் உமன் ஃபிசிக்கலி, சைக்காலஜிக்கலி அண்ட் இன்டலெக்சுவலி. ஸோ எப்படி இப்போ ஒரு உமனுக்கு வந்து நம்ம எஜுகேஷன் கொடுத்துட்டோன்னா டெஃபினட்டாக அவங்க என்ன பண்ணுவாங்க, திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அந்த பார்ஷியாலிட்டிலாம் வந்து ஏன் இருக்குது, என்ன இம்பேலன்ஸாக இருக்குது, எதனால் இது, ரூட் காஸ் என்ன அப்படின்னு நிறைய யோசித்து அவங்க வந்து அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்கன்றதுக்காக ஏன்ஷியன்ட் டைம்லேயே அவங்கள வந்து அப்ரெஸ் பண்ணியே வச்சுருந்துருக்காங்க. சின்ன சின்ன விஷயத்துலையுமே ரொம்ப அவங்கள வந்து கன்ஃபைன் பண்ணி அவங்கள வெளியவே வரவிடாமல் அவங்களுக்கான ஒரு எக்ஸ்போஷர் வந்து சரியாக கிடைக்காததும் வந்து இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. தென் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, டி பீவர் சேஸ் தட் இஃப் வின்சென்ட் வேன் காஜ், அதாவது இப்போ டச் பெயிண்டர் ஒருத்தர் இருக்கார், அவருடைய நேம் வந்து வின்சென்ட் வேன் காஜ். ஸோ இவங்க வந்து சப்போஸ் இவர் ஒரு உமனாக இருந்திருந்தால் இவரால் இப்போது என்ன ஒரு ஃபேம் அவருக்கு கிடைச்சிதோ அவருடைய கெரியரில், ஸோ அந்த ஃபேமோ அந்தளவுக்கு அவர் வந்து அக்காம்ப்ளிஷ் பண்ணியிருக்க முடியாது. அவர் ஒரு மேனாக இருக்க போய் தான் அவருக்கு வந்து நல்ல எக்ஸ்போஷர் கிடைச்சிது. அவரால் வந்து அவ்வளோ தூரம் அழகாக வந்துட்டு சக்ஸஸை ரீச் பண்ண முடிஞ்சுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் சேம் வந்து இப்போ மேல் ரைட்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க வந்து இப்போ வாரை பற்றி அவங்க ரைட் பண்ணுறாங்க ஒரு விஷயம்னா டெஃபினட்டாக அவங்க தான் உமனை விட பெஸ்ட்டாக எழுதுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வாரோடைய எக்ஸ்போஷர் கிடச்சிருக்கும்.
உமனுக்கு கிடச்சிருக்காது. ஸோ அதுதான் ரீசன். எந்த ஒரு விஷயமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒருத்தவங்க சொல்கிறதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷனை வச்சு சொல்கிறவங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் அவங்க இதுலேயும் சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து மீடியோக்ரிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உமனை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணியிருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உமன் வந்து நம்ம எப்போவுமே ஆவரேஜ் தான், நம்மளால் வந்துட்டு மென்னை விட சுப்பீரியராக போக முடியாதுன்ற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை அவங்களுக்குள்ளே க்ரியேட் பண்ண மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர்ஸ், அந்த சொசைட்டியோடைய ஸ்ட்ரக்சர் வந்து அப்படி தான் இருந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் ஈவன் இந்த ஸ்கூல்ஸ்லேயே பார்த்திங்கன்னா கூட கேர்ள் சைல்டுக்கு வந்து லெஸ் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க கம்பேரிங் டு பாய் சைல்டு. தென் வந்து உமென்ஸ் எல்லாம் எப்படி பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நம்ம என்ன தான் எஃபர்ட்ஸ் எடுத்தாலும் மென்னை விட நம்ம வந்து இன்ஃபீரியர் தான் அப்படின்ற மாதிரி பிலீவ் பண்ணி அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே அவங்க வந்து ரொம்ப காலத்துக்கு வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற விஷயங்களையும் அவங்க வந்து சொல்கிறாங்க. அண்ட் உமன் ஆர் நாட் தெம்செல்ஸ் பட் தே அக்செப்ட் வாட் த சொசைட்டி ஹேஸ் கிவன் தெம். அதாவது சபார்டினேஷன், டிபெண்டன்சி இதெல்லாம் தான். தென் இப்போ நம்ம வால்யூம் 2 பார்க்கலாம். ஸோ இதில் வந்து லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் வந்து பேசியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா ஃபீமேலினுடைய டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கும் இல்லையா, டெவலப்மெண்ட்டோடைய டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ், அதாவது ஃப்ரம் சைல்ட்ஹுட், யூத், செக்ஷுவல் இனிஷியேஷன், அதாவது அவங்களோட மேரேஜ் டைம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு ஒரு ஒய்ஃபாக அவங்களுடைய ரோல் எப்படி இருந்திருக்கும், இப்போ ஒரு விடோ ஆயிட்டாங்கன்னா அப்போ வந்து அவங்க எப்படி இருந்திருப்பாங்க. தென் ஒரு மெனோபாஸ் டைம் அவங்க ரீச் பண்ணிட்டாங்கன்னா அப்போ அவங்களோட பொசிஷன் எப்படி இருக்குன்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜை பற்றியும் வந்து இதில் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்னா வந்து her goal by showing this journey of women is to prove that woman is not born feminine but is shaped by her circumstances. So as I already told, அவங்க திரும்பவும் இதே விஷயத்தை தான் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. உமன் அப்படின்றவங்க பிறக்கும் போதே அந்த குவாலிட்டிஸோடு பிறக்கலை, பட் ஆனால் அவங்க வளர்க்கும் போது அவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வளர்க்கப்படுறாங்க. அண்ட் தட்ஸ் வை உமன் வந்து ஒரு சாக்ரிஃபைஸ்டான, ரொம்ப வந்துட்டு ஒரு கிவ்வராக எல்லா இடத்துலையுமே அவங்க இருக்காங்க அப்படின்றதுக்கெலாம் இதுதான் ரீசன். அண்ட் எ கேர்ள் இஸ் தாட் டு அக்செப்ட் பாசிவிட்டி. அதாச்சும் பாசிவிட்டின்றது என்னென்னா, இப்போ ஒரு விஷயம் நடக்குது, ஒரு டவுட் இருக்குது, ஏதோ ஒன்றும் நம்ம ஒரு கொஷினே கேட்காம அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் பாசிவிட்டி, சரிங்களா? ஸோ அதாவது கண்மூடித்தனமாக ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அதை ஏற்றுக்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படி தான் உமனுக்கு கூட கிடையாது, ஆக்சுவலி இது கேர்ளுக்கு வந்து இப்படி தான் வந்து தாட் பண்ணப்பட்டிருக்கு, சொல்லித்தரப்பட்டிருக்கு சின்ன வயசுலேருந்தே. அவங்க வந்து பாசிவிட்டியாக இருக்கணும் அப்படின்றது. அண்ட் டிபெண்டன்ஸ் பை டெல்லிங் ஹர் தட், என்னென்னா ஒரு கேர்ளோட எய்ம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, டு கம்ப்ளீட் த ஹவுஸ் சோர்ஸ், வீட்டில் இருக்கக்கூடிய ஒர்க் எல்லாத்தையும் முடிக்கணும், ஒரு குழந்தைய பெற்றுக்கணும், அண்ட் அவங்க மேரேஜ் ஆச்சுன்னா ஹஸ்பண்டை வந்து ஃபிசிக்கலி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வச்சுருக்கணும். இப்படின்ற விஷயங்களை தான் அவங்களுக்கு டீச் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கள்ல, உமன்ஹுட் வந்து எப்போ கம்ப்ளீட் ஆகும்னா, ஒரு குழந்தைக்கு தாயாகும் போது தான் ஒரு பெண்மையே வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்ற விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரியான தாட்ஸை தான் வந்து அப்போ பிலீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்கிறாங்க. பட் அப்படி வந்து ஒன்றும் அவசியம் கிடையாது, எல்லாருமே அப்படி கண்டிப்பாக இருக்கணுன்றது அவசியம் இல்லை இல்லையா? ஸோ நம்ம லைஃப்க்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் நிறைய பர்பஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு உமனோட ரீச் பண்ணால் தான், அதை அட்டென்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்களோட லைஃப் மீனிங்ஃபுல்லானது, இல்லைனா வந்து அது ஒரு மீனிங்ஃபுல் லைஃப் கிடையாதுன்ற மாதிரியான மைண்ட் செட்லாம் போகக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், இட் சீம்ஸ் நேச்சுரல் டு த மேன் that she runs the house and oversee the care and raising of the children alone. அதாவது மேனுக்கு வந்து இது ரொம்ப காமனான ஒரு விஷயமாக படுதான். ஒரு உமன் வந்து கஷ்டப்பட்டு தன்னுடைய குழந்தைங்கள வந்து கேர் பண்ணுறது, ஈவன் ஹஸ்பண்ட் இறந்துட்டா கூட அந்த உமன் வந்து ஒரு விடோவாக இருந்தாலுமே அவங்க குழந்தைங்கள வந்து அவங்க தனியாக நின்று ரைஸ் பண்ணுறது, அவங்க கேர் பண்ணுறது வந்து ஒரு மேனோட பார்வைக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. பட் அதே வந்துட்டு ஒரு உமன் இந்த மாதிரிலாம் இருந்துட முடியும், ஆனால் ஒரு உமன் இறந்துட்டாங்கன்னா மேனால் வந்து ஒய்ஃப் இல்லாமல் தனியாக அவங்களோட குழந்தைங்கள ரைஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய கொஷின் மார்க்காகவே இருக்கும். ஏன்னா ஆக்சுவலி நம்ம என்ன தான் இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியிலலாம் வந்துட்டு மேனை டிபெண்ட் பண்ணி உமன் இருக்காங்க அப்படின்னு சொன்னாலுமே கூட, இந்த வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபாதர்ஸுமே கூட நிறைய விஷயங்களில் நம்மளுடைய மதர்ஸை தான் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ மேன் வந்துட்டு உமனை டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்றதுக்கு இங்கே ஒரு எக்ஸாம்பிளுமே இருக்குது.
Then the woman herself believes that her personal work life does not dispense her from the duties she assumed in marrying. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, உமன் வந்து ஒரு பிலீஃப் அவங்களுக்கு அவங்களே வச்சுட்ருக்காங்க. எப்படின்னா, பர்சனல் லைஃப் எவ்வளோ இருந்தாலும், பர்சனல் லைஃப்பில் ஒர்க்ஸ் ஆர் ஒர்க் லைஃப்பில் எவ்வளோ ஒர்க்ஸ் இருந்தாலுமே நான் வந்து டெஃபினட்டாக என்னோடய மேரேஜ் டியூட்டீஸை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணணும், அதுலேருந்து நான் வந்து டிஸ்பென்ஸ் ஆக முடியாது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை வந்து அவங்களே தங்களுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் உமனுக்கு வந்து எப்போவுமே ஒரு அவேர் இருக்கும். அதாவது நம்ம ட்ரெஸ் பண்ணுறது மூலயமா நம்மளை வந்து யாராவது ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்களா, நம்ம அப்பியரன்ஸை வச்சு நம்மளை ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு அவேர் கூட அவங்களுக்கு எப்போவுமே உண்டு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. தென் சைமன் சேஸ் ஃபார் த கெப்ட் உமன். கெப்ட் உமனை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இந்த ஒய்ஃப் இல்லைனா மிஸ்ட்ரஸாக இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் கெப்ட் உமன். ஸோ இவங்கக்கிட்ட என்ன தான் வந்து ஒரு பேலட் பேப்பர், ஒரு வாக்குச்சீட்டு அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே கூட அவங்களுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கலாம், அவங்கக்கிட்ட அந்த ஓட் பண்ணக்கூடிய பேப்பர் இருக்கலாம், எல்லாமே இருந்தாலும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் ஒரு அடிமைத்தனத்தில் தான் இன்னுமே இருக்காங்க. என்ன அவங்க ஓட் பண்ணக்கூடிய ரைட்ஸ் அவங்களுக்கு இருந்தாலும் அவங்க இன்னுமே ஒரு அடிமை தான் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. தென் இப்போ ஓல்ட் ஏஜை பற்றி போகிறாங்க, ஓல்ட் ஏஜ் உமனோட சிச்சுவேஷன் பற்றி. ஸோ இதில் ஒரு உமன் வந்து மெனோபாஸை அட்டெண்ட் பண்ணிட்டாங்க, அந்த சிச்சுவேஷனை வந்து அந்த ஒரு ஃபேஸை அவங்க ரீச் பண்ணிட்டாங்கனாவே ஷி லாசஸ் ஹர் ப்ரைமரி பர்பஸ். அதாவது அவங்க ஃபர்டிலிட்டி அப்படின்றதான் ப்ரைமரி பர்பஸ், அதை வந்து அவங்க இழக்கிறாங்க. ஸோ அப்படி இழக்கும் போது கூடவே அவங்களோட ஐடென்டிட்டியும் அந்த இடத்துல வந்து இழந்து போகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்களோட தேவை முடிஞ்சதுக்கப்புறம், அவங்களுக்கான ஒரு நீடு வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அவங்கள வந்து ஓரமாக வந்து என்ன சொல்கிறது, நெக்லெக்ட் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கான கேரை வந்து ப்ராப்பராக கொடுக்காம அவங்கள நம்ம அலட்சியப்படுத்துகிற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. அவங்களோட ஐடென்டிட்டியும் இங்கே வந்து லாஸ் ஆகுது அப்படின்ட்டு. தென் இன் ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் பீவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உமன் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தேர் ஓன் டிபெண்டன்சி. என்ன தான் ஒரு மேன் வந்து நம்மளை அப்ரெஸ் பண்ணாலுமே கூட நம்ம வந்துட்டு அந்த அப்ரெஷனுக்குள்ளே நம்ம இருக்கக்கூடாது இல்லையா, நம்ம கொஞ்சம் வெளியே வர ட்ரை பண்ணணும். பட் இந்த அளவுக்கு நம்மளும் வந்து எல்லா விஷயத்துலையும் மேனை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கு எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதுக்கு நம்மளும் ஒரு வகையில் ரெஸ்பான்சிபிள் தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. தென் வந்து இந்த உமன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா போயமில் அதுக்கப்புறம் இந்த ட்ராமாஸ், லவ் ஸ்டோரிஸ், ஸோ இதிலெல்லாம் வந்து அவங்கள ஒரு ரொம்ப மிரர் மாதிரி, ஒரு லவ்வர், காடுன்னு சொல்லி அவங்களோட எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸோடு தான் அவங்கள வந்து கம்பேர் பண்ணி பேசியிருப்பாங்க. ஸோ என்ன தான் இதிலெல்லாம் அவங்கள புகழ்ந்து சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தாலுமே கூட இன் ரியாலிட்டியில் பார்க்கும்போது அவங்களோட சிச்சுவேஷன், உமனோட சிச்சுவேஷன் ரொம்பவே பேடாக தான் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அண்ட் இந்த புக்கோட லாஸ்ட்டில் வந்து சைமன் டி பீவர் என்ன சொல்கிறாங்கன்னா, உமன் வந்து கண்டிப்பாக ட்ரூலி லிபரேட்டடாக இருக்க முடியும். பட் எப்போ அவங்களால அப்படி இருக்க முடியும்னா அவங்க ஒர்க் போகும்போது தான். பிகாஸ் ஒர்க் அலோன் கேன் கேரண்டி ஹர் கன்க்ரீட் ஃப்ரீடம். ஒரு ஒர்க் போகும்போது மட்டும்தான் அவங்களுடைய சுதந்திரம் அப்படின்றது அவங்களுக்கு கேரண்டியாகவே வழங்கப்படும். ஸோ அந்த சுதந்திரம் அவங்களுக்கு கிடைச்சாதான், அவங்க எக்கனாமிக்கலும் இண்டிபெண்ட்டாக இருந்தாங்கன்னா தான் அவங்களால வந்து ஹாப்பியாக வந்து இருக்க முடியும். ஸோ அவங்க சோலும் அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பார்த்துக்க முடியும். இப்படி அவங்க ஹாப்பியாகவும் ஒரு குட் விர்ச்சுஸோடவும் அவங்க வந்து ஒரு ஃப்ரீடமோடவும் இருந்தால் மட்டும்தான் டெஃபினட்டாக அவங்களால ஃபேமிலியும் நல்லா டேக் கேர் பண்ண முடியும். அண்ட் அந்த சொசைட்டியுமே வந்து அழகாக டெவலப் ஆகும் அப்படின்ற விஷயத்த அட் லாஸ்ட் வந்து அவங்க சொல்லி கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.